பள்ளி கொள்கின்ற புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பட்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தங்கள் கொடுத்தார் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கள் கொடுத்தார் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தார் படிப்பதற்கு கீழே என்னும் பாடம் கொடுத்தார் நான் படிப்பதற்கு கீழே என்னும் பாடம் கொடுத்தார் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே குழல் கொடுத்த மூங்கிகளே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே இருந்தாலும் என்னுடைய நாயகர் சென்று பார்த்து வர வேண்டும் யாதக்காரமை திருவள்ளி கண்ணே துரோபதா எப்படி வர வேண்டும் என்று அழைத்திருக்கின்றார்கள் நான் நேர் சென்று என்னுடைய நாயகர் சென்று பார்த்து வர வேண்டும் பார்த்து வருகிறேன் இப்பொழுது நான் சரணசாமி சரணசாமி நான் தான் தாய்வனே துரோபதையோ சரணசாமி சரணசாமி நான் தான் தாய்வனே துரோபதையோ சொத்துங்களே பழம்பு வந்து சாமி சூரியனே தாய்வனே பக்கனே பழம்பு வந்து சாமி பாதத்தன்னை தாய்வனே சாமி நீதான் எடுத்து வைக்கும் காய்களுக்கு சாமி எலுமிச்சம்பூள் செய்யடமா அதான் தூக்கி வைக்கும் காய்களுக்கு சாமி புத்திகப்பூள் செய்யடமா அதான் மண்டையிடும் காய்களுக்கு சாமி மாதுளம்பூள் செய்யடமா அதான் மண்டையிடும் காய்களுக்கு சாமி மாதுளம்பூள் செய்யடமா தாத்தா இடது புறம் சுத்தி வந்து சாமி துன்பமோடு தாழ்வடுது அதான் வலது புறம் சுத்தி வந்து சாமி தாழ்வுடனே தாழ்வடுது சாமி சரணசாமி சரணசாமி தாத்தா தாழ்வடுது திரௌபதியோ தாத்தா சரணசாமி சரணசாமி தாத்தா தாழ்வடுது திரௌபதியோ கண்ணே துரோபதா
மங்களம் உண்டாகட்டும். சாமி பல்லாண்டுகள் வாழ்ந்திருப்பாய். இந்த அஸ்தினாபுர நாட்டிலே நாம் அனைவருமே சிறப்பாக வாழ்ந்து வரும் பொழுது உண்மைதான். அடுத்த காரணம் தெரிவிக்க வேண்டும் சாமி. கண்ணே துரோபதா, தாங்கள் எதற்காக அழைத்தேன் என்றால் உனது அண்ணான் கண்ணபிரான் அந்த தூரோபுரி அரசு புரியும் கண்ணபிரான் நமது 6 பேர்களையும் உடனே அஸ்தினாபுரி வரவிட்டு தூரோபுரி வர வேண்டும் என்று தூதனை விட்டு அனுப்பியிருக்கின்றார். அப்படியா? நாம் 6 பேரும் செல்ல வேண்டும் துரோபதா. அப்படி ஆகட்டும் சாமி. அதற்காக தான் தாங்களை அழைத்தோம். அப்படி ஆகட்டும், செல்வோமா? அஸ்தினாபுரத்தை விட்டு அஞ்சு பஞ்ச பாண்டவர்கள் இதோ தூரம் வந்து விட்டோம். நம் கண்ணை வரவழைத்து அழைத்த விஷயம் என்ன காப்போம். அப்படி ஆகட்டும் அண்ணா. பாரிலந்த பரணை போட்டி எங்கள் பஞ்சமுக போட்டி கிருஷ்ணா. இதோ பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர்களும் கோடான கோடி நமஸ்காரம் கண்ணா. தர்மனந்தா கண்ணா, நீரோடு காலமாக வாழ்ந்திருப்பாய் எழுந்தீர்கள். அப்படியாகட்டும் கண்ணா. நாங்கள் அர்த்தாபுரியில் இருக்கும் போது சரி தூதனை விட்டு 6 பேர் அழைத்த விஷயம் அது சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும். தர்மனந்தா கண்ணா, தாங்களை எதற்காக அழைத்தேன் என்றால் சொல்ல வேண்டும். இப்பொழுது கிரேதா திரேதா துரா என்று சொல்லப்பட்ட காலம் முடிந்து இப்பொழுது கலியுகம் பிறக்க போகின்றான். இதுவரைக்கும் நடந்தது தாங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த கலியன் பிறந்து விட்டால் இந்த நாட்டு மக்களுக்கும் என்ன நடக்கும் என்று தெரியாது, தாங்களுக்கும் தெரியாது. உண்மைதான். ஆகையினால் இந்த கலியன் பிறந்து விட்டால் கண்ணா என்று முன்னால் வந்து காட்சி அளிக்கக்கூடியவன் நான். உண்மைதான். கண்ணா கண்ணா என்று எத்தனை முறை அழைத்தாலும் தங்களுடைய கண்களுக்கு காட்சி தர முடியாது தர்மனந்தா. அது மட்டுமல்லாமல் அந்த அந்த துரியோதனன் தங்களை வனத்தில் ஓட்டி வைத்தான் அல்லவா? உண்மைதான். மீண்டும் சிம்மாசனம் ஏறி செங்கோல் பிடித்து தங்களை அரசு உறவு செய்தான் அல்லவா? உண்மைதான். உண்மைதான். அதுபோல் இந்த கலிகள் பிறந்து விட்டால் தங்களுடைய கண்களுக்கு காட்சி அளிக்க முடியாது தர்மனந்தா. அது ஆகையினால் இந்த கலியன் பிறப்பதற்கு முன்பதாகவே நான் சொல்லக்கூடிய வார்த்தை மனம் தளராமல் கேட்க வேண்டும் தர்மனந்தா. கூறுங்கள் கண்ணா. அப்படியாகட்டும்.
அப்படியாகட்டும். வில்லவ மணிமகுலம் வேந்தனகேலுயா அத்திபுரத்து தர்மராஜனே தங்களை வரவழைத்த செய்திமொழி வகையாய் கேளுமையா தருமா 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 வரவழைத்த செய்தி கேளு தருமா தருமா கல்லியற்கு மேல்மையான கலிகோயம் விரைந்ததினா தருமா 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 நடந்து நடக்கும் பாரி தருமா தருமா தருமனந்தா கண்ணா. நான் சொல்லக்கூடிய வார்த்தையை மனம் தளராமல் கேட்க வேண்டும் தருமனந்தா அப்படியாகட்டும் கண்ணா. கண்ணன் மொழி தரும் வயலக எந்த தருமாறாதே கண்ணன் மொழி தரும் வயலக எந்த தருமராஜே ஐயா, கண்ணன் மொழி தரும் வயலக எந்த தருமாறாதே ஐயா கண்ணன் மொழி தரும் வயலக எந்த தருமராஜே ஐயா காலகலிகோ நல வருகிறே தருமாறாதே ஐயா கோலகலியோ நாள வருதையோ தருமராஜே ஐயா காலகலியுகம் நாளை வருகிறே தருமாறாதே ஐயா கோலகலியோ நாள வருதையோ தருமராஜே ஐயா தாழ்ந்து குலங்களும் உயர்த்தி நிற்பார்கள் தருமாறாதே ஐயா தாழ்ந்த குணங்களோ உயர்ந்திருக்குமே தருமராஜே ஐயா தாழ்ந்து குலங்களும் உயர்த்தி நிற்பார்கள் தருமாறாதே ஐயா தாழ்ந்த குணங்களோ உயர்ந்திருக்குமே தருமராஜே ஐயா உயர்ந்த குலங்களும் தாழ்த்தி நிற்பார்கள் தருமாறாதே ஐயா உயர்ந்த குணங்களோ தாழ்ந்திருக்குமே தருமராஜே ஐயா உயர்ந்த குலங்களும் தாழ்த்தி நிற்பார்கள் தருமாறாதே ஐயா உயர்ந்த குணங்களோ தாழ்ந்திருக்குமே தருமராஜே ஐயா இந்த வனத்தில் எப்படி தருமாறாதே இதையே பறையோ நானோ சொல்வதறிதையோ தருமராஜே இதை எந்த வனத்தில் செப்பி அறிவேனோ தருமாறாதே கட்டியமணியே கட்டியில் வைப்பானே தருமராஜே தருமனந்தா கண்ணா. அந்த கொடிய கலைகள் பிறந்து விட்டால் நாட்டு மக்கள் எல்லாம் பசி பட்டினியோடு வாழ்ந்தவர்கள் தருமனந்தா அது மட்டுமல்லாமல் உன்னுடைய தம்பிமார்கள் அனைவரும் அண்ணா. அந்த ராவணனும் தங்களுக்கு ஏற்பட்ட காரணத்தினால் காட்டில் வனத்தில் வாழ்ந்து வரும்போது தங்களுடைய பின்தொடர்ந்து வந்தார்கள் அல்லவா உண்மைதான். அப்பேற்பட்ட தம்பிமார்கள் கலியுகம் பிறந்து விட்டால் எப்படி இருப்பார்கள் என்றால் எப்படி என்றால்? ஆனா, அண்ணனுக்கு தம்பி செம்மப்படியாகும் தருமாறா ஐயா அண்ணனுக்கு தம்பி ஜென்ம வழியாகோ தருமராஜே ஐயோ அண்ணனுக்கு தம்பி செம்மப்படியாகும் தருமாறாஜே ஐயோ அண்ணனுக்கு தம்பி ஜென்ம வழியாகோ தருமராஜே ஐயோ வைக்க வர பாயில் அழைக்க நினைப்பார்கள் தருமாறாஜே கரைகளு வைத்திய வரிப்பானே தருமராஜே ஐயோ வைக்க வர பாயில் அழைக்க நினைப்பார்கள் தருமாறாஜே குணங்களோ தாழ்ந்திருக்குமே தருமராஜே தருமனந்தா கண்ணா. உன்னுடைய
காலத்தில் அந்த கலியுகம் பிறந்து விட்டால் எப்படி இருப்பார்கள் என்றால் உன்னுடைய தம்பியை கெடுத்து இன்னொரு தம்பி வாழலாம் என்று அர்ஜுனனை கெடுத்து நகலில் வாழலாம் என்று நினைப்பார்கள். அதையும் தாங்கிக் கொண்டு மீண்டும் வாழலாம் என்று நினைத்தாலும் ஆனா தாயாருக்கு தலை சுமை வைக்க நினைப்பார்கள். தர்மராஜா தாய்க்கு தலை சுமை வைக்க நினைப்பார்கள். தர்மராஜே ஐயா தாய்க்கு தலை சுமை வைக்க நினைப்பார்கள். தர்மராஜே ஐயா தாய்க்கு தலை சுமை வைக்க நினைப்பானே. தர்மராஜே ஐயா கட்டிய மனைவியை கட்டிலில் வைப்பார்கள். தர்மராஜே ஐயோ கட்டிய மனைவியை பெட்டியில் வைப்பானே. தர்மராஜே ஐயா கட்டிய மனைவியை கட்டிலில் வைப்பாரு. தர்மராஜே ஐயோ கட்டிய மனைவியை பெட்டியில் வைப்பானே. தர்மராஜே இதை எந்த விதத்தில் செப்பி அறிவேனோ. தர்மராஜே ஐயா நீதி அறிவுரை தர்ம இருக்காது. தர்மராஜே ஐயா நீதி வரும் முறை நாயம் இருக்காது. தர்மராஜே ஐயா நீதி நெறிமுறை தர்ம இருக்காது. தர்மராஜே தர்மனந்தா கண்ணா. இதையும் தாங்கிக் கொண்டு மீண்டும் இந்த நாட்டிலே வாழலாம் என்று நினைத்தாலும் இருந்தாலும் தங்களுடைய போட்டிக்கு சென்று தாங்கள் வெற்றி அடைந்து நம்மளுடைய திரௌபதியை அழைத்து வரும்போது தாயே கண்ணி ஒன்று அழைத்து வந்திருக்கிறோம் என்று தாயிடத்தில் தெரிவிக்கும் போது உன்னுடைய தாயகப்பட்டது காது கேட்காமல் களி என்றால் பங்கிட்ட 5 பேரும் சாப்பிடுங்கள் தெரிவித்தார் அல்லவா. உண்மைதான். அன்று முதல் தாய் சொல்ல சட்டாமல் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு வருடம் தாங்களிடத்தில் வாழ்ந்து மீண்டும் அக்கினியில் எழுந்து மீண்டும் ஒரு வேமனிடத்தில் வாழ்ந்து மீண்டும் அக்கினியில் பிறந்து எழுந்து மீண்டும் இப்படியாக அக்கினியில் பிறந்து அக்கினியில் வளர்ந்த காரணத்தினால் அம்மன் என்ற பெயரை பெற்று துரோபதி அம்மனாக காட்சி அளிக்கின்றார் அல்லவா. அப்பேற்பட்ட பையங்களி தங்களுடைய துரோபதிக்கு ஆனா பார்ப்பார் பார்ப்பவர் நாயங்கள் பேச நினைப்பார்கள். தர்மராஜே கண்ணா. பாதவ நாயகர் தீர்க்க நினைப்பார். தர்மராஜே ஐயா பார்ப்பவர் நாயங்கள் பேச நினைப்பார்கள். தர்மராஜே ஐயா பாதவ நாயகர் தீர்க்க நினைப்பானே. தர்மராஜே ஐயா பைங்கிலை கருப்பிலும் நாசம் இருக்காது. தர்மராஜே தர்மய தர்மமும் நிதி இருக்காது. தர்மராஜே உங்கள் பைங்கிலை கருப்பிலும் நீதி இருக்காது. தர்மராஜே அவர் மாங்குடன் கைகூடி மங்க நினைப்பானே. தர்மராஜே தர்மனந்தா கண்ணா. இதையும் தாங்கிக் கொண்டு மீண்டும் இந்த நாட்டிலே வாழலாம் என்று நினைத்தாலும் தாங்களது மலையில் தங்களுடைய நாட்டில் பெய்ய மழையாது பெய்ய தெரியாது. ஆமா. தர்மராஜே துயமலை ஒன்று தெய்வதறிதையா. தர்மராஜே ஐயா துய்ய மழையாது பெய்ய தெரியாது. தர்மராஜே நாட்டில் துயமலை ஒன்று தெய்வதறிதையா. தர்மராஜே ஐயா கால கலியுகம் நாளை வருகிறே. தர்மராஜே காலங்களி யோகம் நாளை வருதையா. தர்மராஜே இதை எந்த வதந்தினில் செப்பி அறிவேனோ. தர்மராஜே ஐயா எப்படியோ நாடு சொல்வதறிதையா. தர்மராஜே தர்மனந்தா இப்பேற்பட்ட கொடிய காலமாகலாம் பிறக்கப் போகிறது. தர்மனந்தா மீண்டும் இதையே தாங்கிக் கொண்டு இந்த நாட்டில் இருப்பதை விட தாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மனம் தளராமல் பதறாமல் கேட்க வேண்டும். தர்மனந்தா சொல்லுங்கள் கண்ணா, சொல்லுங்கள். ஐவருக்கு மேல் தானே அத்தி ஊருத்தானே. தர்மராஜே பாரே. தர்மராஜே ஐவருக்கு மேல் தேடி துர
தர்மனதா, உண்மைதான். கலியர் பிறப்பதற்கு முன்பதாகவே யாருடைய காலை பற்றியும் கெஞ்சாதவன் அந்த கலியன் காலை பிடித்து கெஞ்சி கேட்டிருக்கின்றேன். என்னொரு பாண்டவர் கூட்டத்துக்கு ஒன்றுமே தெரியாது. ஆகையினால் எங்களுடைய பாண்டவர்கள் பிடிக்கக்கூடாது என்ற வரத்தை வாங்கி வந்திருக்கிறேன் தர்மனதா. ஆகையினால் நிச்சயமாகவே உயிரோட வைகுந்தம் செல்ல வேண்டும் தர்மனதா, செல்ல வேண்டும். கண்ணா, கலியுகத்திலே நாட்டிலே அதர்மம் அக்கர்வம் கொலை கலப்பிறப்பு சூது வஞ்சகம் சூது பித்தலாட்டு இதெல்லாம் நடக்கும். நீங்களோ தர்மத்தில் சிறந்தவர், நீதியில் சிறந்தவர். கலியன் பிறந்தால் இதையெல்லாம் கண்ணினால் பார்க்கக்கூடாது. நீங்கள் 6 பேர்களும் வைகுந்தம் சேரும் சொல்லியிருக்கீர்கள். உண்மைதான் தர்மனதா. அப்படி என்றால் இந்த அஸ்தினாபுர நாட்டை நாங்கள் யாருக்கு முடிசூட்ட வேண்டும் கண்ணா? உன்னுடைய பேர குழந்தைக்கு பரிசுத்த மகாராஜனுக்கு பட்டத்தை சூட்டி விட்டு தாங்கள் உயிரோட வைகுந்தம் வர வேண்டும். ஓஹோ, என்னுடைய பேரன் பரிசுத்த மகாராஜனுக்கு முடிசூட்டி வைத்துவிட்டு அது சீக்கிரமாக வைகுந்தம் வந்து சேருங்கள், நான் முன்பாக சரி சொல்லிக்கின்றீர்கள். உண்மைதான் தர்மனதா. அப்படி என்றால் எங்களுக்கு விடை கொடுக்க நாங்கள் அஸ்தினாபுரம் சென்று எனது பேரன் பரிசுத்த மகாராஜனுக்கு முடிசூட்டி வைத்துவிட்டு அது சீக்கிரமாக நாங்கள் 6 பேர் உயிரோடு வந்து சேர்க்கின்றோம். ஆகட்டும், சென்று வருகின்றோம். சீக்கிரமாக வாருங்கள், சென்று வாருங்கள். இதோ இந்த கண்ணனாகப்பட்டவன் உலகத்தையே ஒரடியாக அளக்கக்கூடியவன். ஒரு சில பாவங்களை செய்து விட்டேன். இந்த பாவத்தை போக்க வேண்டும் என்றால் அதோ தெரிகிற இந்த ஆலமரமாகப்பட்டது. அந்த ஆலமரத்துக்கு அடியார்கள் பாலமரம் இருக்கிறது. பாலமரத்தில் அடியில் அமர்ந்தால் செய்த பாவங்கள் நீங்கும் என்றது ஐதீகம். அந்த பாலமரத்தில் அடியில் அமர்ந்து என்னுடைய பாவத்தை போக்கிக் கொண்டு செல்கின்றேன். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு